மிக 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 முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் இங்கே வேட்பாளராக களம் காணுகிறார். நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆசி பெற்ற வேட்பாளர், ஒரு அபூர்வ வேட்பாளர், ஆச்சரியமான வேட்பாளர், அதிசய வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இவருடைய பெருமையெல்லாம் நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. அவரை நான் பார்க்கும் போதெல்லாம், நினைக்கும் போதெல்லாம் பல உருவங்கள் கண்முன் வரும். வேல்பாரியாக வருவார். வேல்பாரி எப்படி இருந்திருப்பார் என்று நான் பார்த்ததில்லை. ஆனால் தோழர் சு வெங்கடேசனை பார்க்கும் பொழுது வேல்பாரி எப்படித்தான் இருந்திருப்பாரா? காவல் கோட்டம் என்ற நூல், பல நூல்களை நான் அவரிடம் பார்த்திருக்கிறேன். ஆனால் எதற்காக இவர் அதிசய வேட்பாளர், அற்புத வேட்பாளர், ஆற்றல் மிகு வேட்பாளர் என்று சொன்னேன் என்றால், தமிழ்நாட்டுடைய பெருமைகளை, இந்த மண்ணினுடைய வரலாற்றை பாராளுமன்றத்தில் மிகவும் அற்புதமாக அந்த வரலாறுகளை பதிய வைக்க பெருமைக்குரியவர் மதுரை மண்ணை சார்ந்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு நிறைய பெருமைகள் இருக்கின்றன. எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல், அலங்காரமும் இல்லாமல், அகங்காரமும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால் இது மிக 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 அரிது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேண்டிடேட் என்று. அதே மாதிரி நமக்கு மதுரை மண்ணுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான கொடையாகத்தான் நாம் அவரை பார்க்கிறோம். எந்த விதத்திலும் நாம் அவரை விட்டுக் கொடுக்க கூடாது. தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நாடு அறிய வேண்டும். சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அறிவால் சுத்தி நட்சத்திரம் வெற்றி பெற வேண்டும். மதுரையில கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்குமான தேர்தல். மோடி அவர்கள் நம்முடைய வரிப்பணத்தை எடுப்பவர், கொடுப்பவர் நம்ம இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள். ஆக கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்குமான ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்குமான இந்த தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் கடந்த தேர்தலில் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரோ அதை விட 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும். இந்த தேசத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த மண்ணை பிறர் அபகரிக்க பாசிச சக்திகளிடம் ஒப்படைக்க மாட்டோம். பாராளுமன்றத்தில் நம்முடைய தோழர் வெங்கடேசன் அவர்கள் உரையாற்றும் பொழுது நம்முடைய கல்வெட்டுகள், வரலாறுகள், தமிழருடைய பெருமைகள், குறிப்பாக மதுரையுடைய பெருமைகள் எல்லாம் அங்கே பதிவு செய்திருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு. இதற்கு நிகராக பாஜகவில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேச முடியுமா? தமிழர்களை மீட்டெடுத்தவர், தமிழ் மண்ணை எவ்வளவு வரலாறு சிறப்புகள் இருக்கிறது என்பதை உலகிற்கு எடுத்து சொல்லுகின்ற நம்முடைய வேட்பாளர் இவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். 7 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்துச்சு. 6 ஓபன் பண்ணிட்டார். குஜராத்ல, வட மாநிலங்கள்ல அவர் எங்கெங்க ஆட்சி புரிகிறாரோ. மதுரைக்கு எத்தனை முறை அடிக்கல் நாட்டுவாங்க? நம்ம தோழர் வெங்கடேசன் அவர்கள் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் கேலி செய்திருப்பார், வருத்தப்பட்டிருப்பார், வேதனை அடைந்திருப்பார். எப்பொழுது திறப்பீர்கள் என்று. இப்ப தேர்தலுக்காக ஒரு பூஜை போட்டாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்முடைய அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலா எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு, பதில் சொல்லியா மோடி. ஆனால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறித்தவர் மோடி, பாஜக. இதற்கு துணை போனது அதிமுகவின் எடப்பாடி. மறுக்க முடியுமா? நம்முடைய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு வழங்கப்படும். இதெல்லாம் மோடியால முடியுமா? எடப்பாடியால முடியுமா? நாம சொல்லி இருக்கோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். ஏற்கனவே 60 வயதுக்கு மேல இருந்த நம்முடைய பெரியவருக்கெல்லாம் ரயில் கட்டணத்தில குறைப்பு இருந்தது, சலுகை இருந்தது. மோடி வந்தார், எடுத்துட்டார். வயதானவர்களை மதிக்க தெரியாத மோடி, பாஜக. தமிழ்நாட்டிலே சிறந்த வேட்பாளர், அற்புதமான வேட்பாளர், தமிழ் மொழியை, தமிழ் மண்ணை, தமிழ்நாட்டு உரிமைகளை, குறிப்பாக மதுரை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பார். அவருக்கு அறிவால் சுத்தி நட்சத்திரம் சின்னத்தில வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய வையுங்கள் என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.